என்ன கண்மணி, எங்க போயிட்டு வர? கண்மணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? குடியே முழுகி போச்சு அத்த. சோதனை மேல சோதனைன்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு தான் பொருத்தமா இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? நான் இப்ப எங்க அம்மாவை பாத்துட்டு வரேன். கோகிலாவையா? இப்ப அவ எங்க இருக்கா? ராசாத்தி வீட்ல. ராசாத்தி வீட்லயா? என்னடி சொல்ற? ஆமா அத்த, அம்மா கொண்டு வந்த பேகு பணம் எல்லாத்தையும் எவனோ திருடன் திருடிட்டு போயிட்டான். அம்மா சாப்பிட வழி இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ராசாத்தி கண்ணுல பட்டிருக்காங்க. ராசாத்தி அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. ஓ, கோகிலா ராசாத்தி கூட இருக்கிறது தான் நீ சோகமா இருக்கிறதுக்கு காரணமா? இல்ல அத்த, எங்க அம்மா சொன்ன விஷயத்துக்கு தான் நான் சோகமா இருக்கேன். அப்படி என்ன விஷயம் சொன்னாங்க? நாளைக்கு நடக்க போற ஸ்வேதா நிச்சயதார்த்தத்துக்கு ராசாத்தி வரப்போறாளாம். என்னடி சொல்ற? ராசாத்தி ஸ்வேதா நிச்சயதார்த்தத்துக்கு வரப்போறாளா? ஆமா அத்த, கல்பனா அம்மாவுக்கும் ராசாத்திக்கும் ஏதோ பழக்கம் இருக்கும் போல தோணுது. அந்த பழக்கத்துல அவங்க தான் ராசாத்திய நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தமா தொலைஞ்சோம். இப்ப என்னடி பண்றது? எங்க அம்மா கிட்ட ராசாத்திய நிச்சயத்துக்கு வர விடாம தடுத்துடுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அம்மாவும் சரின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் என்னடி? உங்க அம்மா நினைச்சா எதை வேணாலும் செஞ்சிருவா. அவ ராசாத்திய பாத்துப்பா. அதெல்லாம் சரிதான் அத்த, ஆனா எங்க அம்மா ஒரு பிரியாணி பைத்தியம். ஆ? ஏதாவது பிரியாணி கடை கண்ணுல பட்டுச்சுன்னா போதும், மொத்த வேலையும் விட்டுட்டு பிரியாணி திங்க போயிடும். அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாத கண்மணி, நான் உங்க அம்மா கிட்ட அப்புறமா பேசுறேன். எல்லாம் சரியாயிடும். அத்த, இந்த நிச்சயதார்த்தத்துக்கே நாம இந்த பாடுபடுறோமே, கல்யாணத்தப்ப என்ன பாடுபட போறோமோ அத நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அத்த. விடு கண்மணி, பாத்துக்கலாம். ராசாத்தி, அங்க தொட்டு இங்க தொட்டு இப்ப பக்கத்திலேயே வந்துட்டியா? உனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் ஓய மாட்டேன். உன்னை நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன். கல்பனா, என்ன தூங்காம பூ கட்டிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, நாளைக்கு நிச்சயம் இல்ல. பொண்ணு தலையில வைக்கிற பூவை சம்பிரதாயப்படி மாமியார் தான் கட்டணும். அதான் கட்டிட்டு இருக்கேன். சரி, நிச்சயத்தை மண்டபத்துல வச்சாச்சு. நிச்சய ஓலையை யாரை வச்சு வாசிக்கலான் இருக்க? ஐயரை வச்சா இல்ல நம்மளே வாசிக்க போறோமா? ஐயரை வச்சுதாங்க. அதுவும் எந்த ஐயர் நிச்சய ஓலையை வாசிக்க போறாரு தெரியுமா? எந்த ஐயரு? புவனேஸ்வரி அம்மன் கோவில் ஐயர் தான். அவரை தான் நாளைக்கு நான் வர சொல்லியிருக்கேன். ஏய், என்னம்மா நீ? ஏன் காரைக்குடியில இருந்து அந்த ஐயரை வர சொல்லிருக்க? நம்ம மகாலட்சுமி கோயில் ஐயரை கூப்பிட்டுருக்கலாமே. இல்லங்க, இந்த சம்பந்தத்துக்கான விதையே புவனேஸ்வரி அம்மன் தான். அதனாலதான் புவனேஸ்வரி அம்மன் கோவில் ஐயரையே வர சொல்லியிருக்கேன். ஓ, நீ இப்படி வர. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, நிச்சயத்துக்கு வர சொல்லி சம்பந்திய மறுபடி கூப்பிட்டாச்சுல்ல? அதெல்லாம் எப்பவோ ராகினி போன் பண்ணி பேசிட்டாங்க. நல்ல காரியம் பண்ண. அம்மா, சொல்லுமா. இல்ல நாளைக்கு நம்ம மாதவன் மாமா நிச்சயதார்த்தத்துக்கு போய் தான் ஆகணுமா? ஏண்டி இப்படி கேக்குற? இல்லம்மா, எனக்கு அந்த பூமிக்காவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எரிச்சலா வருது. நிச்சயத்துக்கு போனா அவளை பார்க்கணுமே, அதான். இல்ல ஸ்ருதி, நாம அந்த நிச்சயத்துக்கு போகணும். கௌதம் பூமிக்காவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பூமிக்காவ குடும்பம் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. இல்லனா நம்ம கைய வச்சே மிளகா அரைச்சு அதை நம்ம தலையிலே தடவிடுவாங்க. அம்மா, கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க கௌதமும் பூமிக்காவும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிறதா சொன்னாங்கல்ல, அத நீ நம்புறியா? நான் நம்பலதா. ஆனாலும் அவ அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் என்னால மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல. ஆனா அந்த கண்மணி இந்த வார்த்தையால நம்ம கிட்ட சிக்கிட்டு இருக்கா. எப்ப அவங்களே வந்து அந்த கௌதம் பூமிக்காவை அண்ணன் தங்கச்சி மாதிரின்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ண முடியாதுல்ல. அப்படி பண்ணா
நான் சும்மா விட்டுருவேனா? ஸ்ருதி, நாம அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போறோம். பூமிகா கௌதம் என்ன பண்றாங்கன்னு நம்ம கண்காணிக்கிறோம். பூமிகா மட்டும் கௌதம் கிட்ட ஏதாவது சில்மிஷம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நான் நிச்சயம் கூட பார்க்க மாட்டேன். பத்ரகாளியா மாறி பூமிகா மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திடுவேன். என்னம்மா சொல்ற? அப்படி பண்ணாதாண்டி அவளுங்க நம்ம வழிக்கே வரமாட்டாளுங்க. இல்லனா அட்டை மாதிரி ஓட்டிக்கிட்டு நமக்கே தெரியாம நம்ம ரத்தத்தெல்லாம் குடிச்சிருவாளுங்க. அம்மா, பூமிகா குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு பேசாம கல்பனா அத்தை கிட்ட பூமிகா தப்பான எண்ணத்தோட கௌதம் கிட்ட பழகுறா, கௌதம பூமிகா கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிடலாம்ல. இல்ல ஸ்ருதி, நான் இப்ப நீ சொல்ற மாதிரி சொன்னா கூட அத கல்பனா பெருசா எடுத்துக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு பூமிகா குடும்பத்தால பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு. மாதவனுக்கு ஸ்வேதாவை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது. புத்தி இருக்கிற யாரும் அந்த லூசு பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால கல்பனா மாதவன் ஸ்வேதா கல்யாணம் முடியற வரைக்கும் பூமிகா குடும்பத்து பக்கம் தான் நிப்பா. அதனால இந்த விஷயத்த நாம தான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். நீ ஒன்னும் கவலைப்படாத ஸ்ருதி, அம்மா நான் இருக்கேன். கௌதம் உனக்கு தான். நாளைக்கு மட்டும் அந்த பூமிகா கௌதம் கிட்ட ஏதாவது பேசட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பூமிகா அந்த கௌதம் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டா. நாளைக்கு இவள நிச்சயதார்த்தத்துக்கு போக விடாம பண்ணணுமே, என்ன பண்றது? ராசாத்தி, என்னம்மா படிச்சுக்கிட்டு இருக்க? அதுவா, சுந்தரகாண்டம் படிச்சிட்டு இருக்கேன். சுந்தரகாண்டமா? ஆமா, எதுக்கு சுந்தரகாண்டம் படிக்கிற? சுந்தரகாண்டம் படிச்சா பிரிஞ்சவங்கலாம் ஒண்ணு சேருவாங்க, குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் என் மகளை பிரிஞ்சிருக்கேன், அவ கூட சேருதா சுந்தரகாண்டம் படிச்சிட்டு இருக்கேன். ராசாத்தி நாளைக்கு நிச்சயத்துக்கு போனா ஸ்வேதாவை பாத்துருவா. அதுக்கேத்த மாதிரியே இன்னைக்கு சுந்தரகாண்டம் படிக்கிறா. இதெல்லாம் இவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா ஒண்ணுமே புரியலையே. சரி, இப்போ ஒரு ஐடியா பண்ணி பாப்போம். ராசாத்தி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நாளைக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா? உடம்பு என்னமா பண்ணுது? அப்பப்ப வயிற்ற வலிச்சுக்கிட்டே இருக்கு. குறைச்சு சாப்பிடணும். இப்படி கண்டதெல்லாம் வயித்துல போட்டா இப்படிதான். கிண்டல பாரு இதுக்கு. ராசாத்தி, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியாமா? இப்ப வயிற்று வலிக்குதுன்னா இன்னைக்கு தானே போனோம், அதென்ன நாளைக்கு? இவ எதுக்கு எடுத்தாலும் கட்டைய போடுறாளே. அதானே, வாங்க இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லம்மா, எனக்கு இப்பதான் வலி லேசா ஆரம்பிச்சிருக்குது. நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா வலிக்கும். காலையில வேணா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா? நாளைக்கு காலையில எனக்கு ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கு, நான் அதுக்கு அவசியம் போய் ஆகணும். நான் ஸ்ரேயாவை வேணா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லட்டா? ஸ்ரேயா சின்ன பொண்ணுமா, நீ வர மாதிரி வருமா? இல்ல, எனக்கு அது ரொம்ப முக்கியமான நிச்சயம், நான் அவசியம் போய் ஆகணும். ஏ ராசாத்தி, என்னை விட நிச்சயம் உனக்கு முக்கியமா? இல்லம்மா, அந்த நிச்சய பொண்ண நேர்ல பாக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன், பார்க்கவே முடியல. நாளைக்கு தான் அவளை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லம்மா, மாப்பிள்ளை பையனோட அம்மா வேற என்ன போன்ல கூப்பிட்டு இருக்காங்க, அதனால நான் போய் தான் ஆகணும். நாளைக்கு நான் ஸ்ரேயாவை உங்க கூட அனுப்புறேன், அவளை கூட்டிக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. ராசாத்தி என்ன சொன்னாலும் நாளைக்கு நிச்சயத்துக்கு போகாம இருக்க மாட்டா போல இருக்கே. இப்போ கௌதம்க்கு ஒரு கால் பண்ணி பேசினா என்ன?
ஹேய் பூமிகா, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? தூக்கம் வரல கௌதம், உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். என்ன மாதிரி உனக்கும் தூக்கம் வரலையா? உனக்கும் தூக்கம் வரலையாவா? அப்போ நீயும் ஏன் தூங்காம இருக்க? நாளைக்கு எங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட்ல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் சந்தோஷத்துல தூக்கம் கூட வரமாட்டேங்குது. பூமிகா, எங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட் என்னோட லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு நாள். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த டே. இது எல்லாத்துக்குமே நீதான் பூமிகா காரணம். நீ மட்டும் இல்லைன்னா எங்க அண்ணனை கோவில்ல பார்த்த பொண்ணு ஸ்வேதா தான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாளைக்கு எங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். யூ ஆர் மை லக்கி கேர்ள் பூமிகா. கௌதம், நாம இப்போ ரொம்ப நெருங்கிட்டோம்ல? ஆமா. நம்ம நெருக்கத்துக்கு அடையாளமா நாளைக்கு உங்க அண்ணனுக்கும் ஸ்வேதாக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட்ல நான் உனக்கு ஒரு ரிங் பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ட்டியில நீ எனக்கு ரிங் போட்டு விட்டல, அதே மாதிரி நானும் உன் கையில ரிங் போட்டு விட போறேன். ஹேய் பூமிகா, என்ன விளையாடுறியா? அதெல்லாம் வேண்டாம். என்கேஜ்மெண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் முன்னாடி நீ என் கையில ரிங் போட்டு விட்டா தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் வரும். எல்லார் முன்னாடியும் கையில ரிங் போட்டு விட்டா தானே ப்ராப்ளம் ஆகும். யாருமே இல்லாத இடத்துல நானும் நீயும் தனியா இருக்கும்போது நான் உனக்கு இந்த ரிங்க போட்டு விட்டா எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? என்ன கௌதம் யோசிக்கிற? உங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட் டே உன் லைஃப்லயே மறக்க முடியாத நாள்னு நீ தானே சொன்ன. அந்த நாள் நமக்கு ஸ்பெஷல் டே ஆக வேண்டாமா? ஓகே சொல்லு கௌதம். சரி, ஓகே ஓகே பூமிகா, அப்படின்னா நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே கௌதம், பாய், குட் நைட். ஓகே, பாய். கௌதம், ஹேய் கௌதம், என்ன மேடி ரொம்ப ஜாலியா இருக்க? டுடே ஐ saw ஸ்வேதா. அப்படியா? சூப்பர் சூப்பர். எங்க பார்த்த? In road, Sweta wanted to gift a ring to me. சூப்பர் சூப்பர் சூப்பர். Tomorrow இந்த விரல்ல ஸ்வேதா கொடுக்கிற ரிங் இருக்கும். I love ஸ்வேதா. என் கையில பூமிகா மோதிரம் போட போறான், அண்ணன் கையில ஸ்வேதா மோதிரம் போட போறாங்க. சொல்லி வச்ச மாதிரியே நடக்குதே. நாளைக்கு இந்த மோதிரத்தை மாதவன் கையில போட்டு விடணும். கௌதம், நாளைக்கு நான் உன் கையில போட்டு விட போற இந்த ரிங் தான் நம்ம லவ்வுக்கான ப்ரூஃப். நவீன இவன் எதுக்கு இந்த இடத்துல கால் பண்றான்? ஹலோ. டே மச்சான், நான் நவீன் பேசுறேன்டா. சொல்றா நவீன, எந்த நேரத்தில் எதுடா கால் பண்ற? டேய், உங்ககிட்ட அர்ஜென்ட்டா ஒரு மேட்டர் பேசணும்டா. உங்க வீட்டுக்கு வெளியே தான் நினைக்கிறேன், வெளியே வா. அர்ஜென்ட்டா? ஆமாண்டா, ரொம்ப சீரியஸான மேட்டர், வெளியில வா, நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி இரு, வரேன். டேய் சிவா. என்னடா நவீன, என்னாச்சு? என்ன சீரியஸ் மேட்டர் உனக்கு? எனக்கு சீரியஸ் மேட்டர் இல்லடா, உனக்கு தான்டா சீரியஸ் மேட்டர். எனக்கா? என்னடா? நீ திருட்டு கேஸ்ல மாட்டிருக்கடா. திருட்டு கேஸா? நான் என்னடா பண்ணேன்? ஆமாண்டா, உனக்கு ஏஎல்எஸ்ல பைக்கை வித்தான்ல, அந்த திருடன் போலீஸ்ல மாட்டிட்டான்டா. அவன் தப்பிக்கிறதுக்காக உன்னை அவன் பாட்டன்னு சொல்லி போலீஸ்ல மாட்டி விட்டான்டா.
போலீஸ் இப்போ உன்னை தேடிட்டு இருக்கு. இல்ல மச்சான், நான் அவனை பார்த்தது கூட இல்லடா. அதை நான் நம்புவேன், ஆனா போலீஸ் நம்பாதே. இன்னும் அதிகபட்சம் 2 நாள் தான், அதுக்குள்ள போலீஸ் உங்க வீட்டுக்கு உன்னை தேடி வந்துடும். இப்போ நான் என்னடா பண்றது? பேசாம யார் கண்ணிலையும் படாம உன் ஊருக்கு கிளம்பி போயிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாத்துக்கலாம். சரிடா மச்சான். பார்த்து கேர்ஃபுல்லா இருடா மச்சான். நான் கிளம்புறேன். வரண்டா. இந்த பைக்கை வாங்கினது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம போலீஸ்ல மட்டும் என்ன ஆவறது? எப்படி இருக்க? நான் நல்லா வாங்க. இருக்கேன். பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் வரியா? வா போலாம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வாமா வாமா வாமா. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். பொண்ணு வீட்டுக்காரவங்களாம் வந்துட்டாங்களா சம்பந்தி? வந்துருவாங்க, இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, வந்துகிட்டு இருக்கேன்னு. வந்துருவாங்க வந்துருவாங்க வந்துருவாங்க. உள்ள போங்க. உள்ள இருக்கும் உள்ள சம்பந்தி. போய் உட்காருங்க. இல்ல அவங்களும் வந்துட்டோம். சரிங்க சம்பந்தி. ஸ்வேதா பாட்டி, நீ கல்யாண பொண்ணு இல்ல, உனக்கு ஆரத்தி எடுத்து தான் உள்ள அழைச்சிட்டு போனோம். இதோ நான் போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன், நீ கீழே இறங்காம உள்ளே உட்காரு. சரி பாட்டி. உள்ளே ஏறு. அம்மா, இன்னைக்கு நிச்சயம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிரும்ல? முடியணும். ஏன் இப்படி டவுட்டா கேக்குற? இல்லம்மா, ஸ்வேதாவோட அம்மா நிச்சயத்துக்கு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் வராதா? அதான் எங்க அம்மா ராசாத்தி வீட்ல இருக்கால்ல, அவ ஏதாவது பண்ணி ராசாத்திய நிச்சயத்துக்கு வராம தடுத்துடுவா. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆமா பூமிகா, கோகிலா இந்த விஷயத்துல கில்லாடி. ஏதாவது ஒண்ணு பண்ணி ராசாத்திய நிச்சயத்துக்கு வரவிடாம தடுத்துருவா. நீ வேணா பாரு. சரி. கண்மணி, பூமிகா 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஸ்வேதா நிச்சயம் பிரச்சனை இல்லாம நடக்கணும்னா நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நிச்சயம் முடியற வரைக்கும் ஸ்வேதா கிட்ட யாரையும் அனாவசியமா பேச விட்டுறாதீங்க.
குறிப்பா கல்பனா அம்மாவையும் மாதவனையும் பேச விடக்கூடாது. யாராவது ஒரு ஆள் எப்பவும் ஸ்வேதா கூடவே இருக்கணும், புரியுதா? சரி பாட்டி. பாட்டி, மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாட்டி. என்னடி சொல்ற? அங்க பாருங்க பாட்டி,